வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, வணக்கம். நான் அவித்த நெல் தான் பேசுகிறேன். என்னை வேக வச்சாங்க, காய வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னை ஒரு டிப்பரில் அள்ளி போட்டு வழி நடுக என்னை கூட்டிக்கிட்டு போனாங்க. நிறைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன். அங்கே போய் ஒரு இடத்துல என்னை டோரை கழட்டி விட்டு எல்லாம் சறுக்கு விட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு சுரங்கத்துக்குள்ளே விழுந்தோம். இப்போ எங்கள் கூட்டமே சுரங்கத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ஒரு டோர் அடைச்சிருந்தது, எங்களை திறந்து விடலை, வேறு எங்கேயும் போகிறதுக்கு விடலை. இப்போ நாங்கள் எல்லாமே போய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டோர் சின்னதாக திறக்கப்பட்டது, ஒரு சின்ன சந்து தான். அதில் கொஞ்சமாக போகிற அளவுக்கு திறந்து விட்டாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக உள்ளே போனோம். அதில் லிஃப்ட்டில் எங்களை மேலே கூட்டிக்கிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டில் மேலே போய் சேர்ந்தோம். மேலே போய் சேர்ந்து சறுக்கல் விட்டாங்க. ரொம்ப அழகாக சர்ன்னு வந்தாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு தொட்டிக்குள்ளே சேர்ந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்ததும் ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க மாதிரி கடன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் அதைத்தான் கேட்குறீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக அனுப்புனாங்க உள்ளே. அங்கே தான் போட்டு எங்களை முறுக்கி பிழிஞ்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டை, எங்கள் தோலே கலண்டுருச்சு. அந்த அளவுக்கு முறுக்கி பிழிஞ்சு எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் தோலெல்லாம் உறிஞ்சு வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. என் தோல் ரத்தம் எல்லாமே வெளியே வருது பாருங்கள். எப்படி போட்டு எல்லாம் முறுக்கி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் தோல் அந்த சட்டையும் அதோடு சேர்த்து நாங்களும் விழுந்தோம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதை அள்ளி பதம் பார்க்குறாங்க எங்களை முழுசாக வந்துட்டோமா இல்லையான்னு. கொஞ்சம் கொஞ்சம் பேர் இன்னும் முழு சட்டையோடவே அப்படியே நாங்கள் வந்தோம். அதை திரும்பவும் ஒரு லிஃப்ட்டில் அனுப்புனாங்க. இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போய்கிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாய், நாங்கள் போயிட்டு வரோம். சரி, எங்களை வண்டி அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த லிஃப்ட்டில் மேலே போய் சேர்ந்ததும் இப்போ சருன்னு திரும்ப ஒரு சர்க்கிள் விட்டோம். எங்கே சேர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளே விழுந்துட்டோம். அந்த தொட்டியில் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிட்டுருக்குறோம். அந்த தொட்டியில் நாங்கள் ஸ்டோரேஜ் ஆனதும் பக்கத்தில் எட்டி பார்த்தா இன்னொரு தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில் யாருமே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த தொட்டியில் தண்ணி ஊறி இருக்குதுன்னு சொல்லி இந்த தொட்டிலேயே விட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு பக்கமாக எட்டி பார்த்தேன். அங்கே ஒரு சல்லடை இருந்துச்சு. அந்த சல்லடை எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். எங்களில் ஒருத்தன் சொன்னால், இல்லை நம்மளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் அங்கே தான் சலித்து எடுக்க போகிறாங்க. நம்ம சட்டைகள்லாம் 1 2 வந்தது அப்படின்னா அந்த சட்டையை தனியாக பிரிச்சுடுவாங்க. நம்மளோட வர கல்லையும் பிரித்து எடுத்துருவாங்க. நம்மளோட நுணுங்கி போன குரணைகள் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதுக்காகத்தான் அந்த சல்லடை வச்சுக்கிறாங்க. அதில் ஏர் நல்லா குஜு குஜுன்னு வரும். நம்ம அங்கே திரும்ப போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் திருப்ப எங்களை அந்த மிஷின்லேயே போட்டு முறுக்கி பிழிஞ்சு இப்போ பாருங்கள், நம்ம தனித்தனியாக தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டாங்க. ஒரு தோல் என் மேலே இல்லை, முழுசாக அப்படியே தொளிச்சு எடுத்துகிட்டு இப்போ அதை சுத்தம் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே உறிஞ்சு எடுத்துட்டோமா அப்படின்ட்டு. ஆமாம், அதில் முறுக்கி வந்ததில் எல்லா சட்டையும் கிழிஞ்சு வந்துருச்சு. அதைத்தான் நீங்கள் இப்போ இந்த கீழே கிடக்கிறத பார்க்குறீங்க. என் சட்டை பூரா நறுசாக கழட்டி பின்னாடி தள்ளிட்டாங்க. இப்போ நான் எட்டி பார்த்தேன்னு சொன்னால அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க. அந்த சல்லடை இருக்கிற இடத்துல அங்கே ஒரு ஏர் வச்சு ஊதுறாங்க. அங்கே மேலே முன்னாடியே கல் என்னோடு சேர்ந்து கல் கூட்டத்தையெல்லாம் தனியாக பிரித்து நமக்கே நிறுத்திக்கிட்டுது. அதுக்கப்புறம் புஸ்ஸுன்னு ஏர் ஊதிச்சு. அதில் கீழே சறுக்கி வருது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ கிச்சுன்னு ஆடிக்கிட்டே வரேன். நான் இங்கே வந்துகிட்டே இருக்கேன். அதில் பாருங்கள், எங்களோட சேர்ந்த அந்த குரணையெல்லாம் குரணையாக இருந்தவங்களெல்லாம் தனியாக பிரித்து தள்ளிட்டாங்க. இப்போ அது பாருங்கள், அது தனியாக வரும். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஒரு கோணி பைக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை இந்த கோணி பையில் ஒரே கூட்டமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சட்டை தோல் எல்லாம் உறிஞ்சு முழு நிர்வாணமாக நான் கோணி பைக்குள்ளே துளுன்னு சேர்ந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த உடஞ்சி போன குருணையாக இருந்தோன்னு சொன்னேன்லங்க, அவங்கெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு தொட்டிக்குள்ளே தனியாக நாங்கள் கீழே விழுந்துட்டோம். அதை ஒரு தனியாக தொட்டியில் தள்ளிட்டாங்க. அதையும் பார்க்குறாங்க. இப்போ அரிசியாக வரமா இல்லை குருணைகள் தான் இங்கே வருதான்னு பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 2 அரிசியோடமும் சின்னதாக இருந்தவங்களையெல்லாம் இங்கே தள்ளிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு கூடையில் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது சலிச்சு எடுக்கிறாங்க அப்படி தான் தெரியுது. எங்களை ரகம் பிரித்து சலித்து சுத்தம் பண்ணி இப்போ பாருங்கள் எங்களை பார்க்குறாங்க. துளுன்னு உங்களுக்கு இருக்கிறோமா. இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு கோணிப்பையில் சேர்ந்துக்கிட்டோம். எங்களை திரும்ப பேக் பண்ணி தூக்கிட்டு வீட்லேயே தொப்புக்கட்டின்னு போட்டாங்க. இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.